Welcome to Sunday vlog. நம்ம என்ன செய்ய போறோம்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். யார் செய்ய போறா? யார் செய்ய போறா? அப்பா செய்றாங்களா? சிக்கன் பிரஸ்ட் பீஸில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை மேரினேட் பண்ணி 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த கோஸை கட் பண்ண சொல்லித்தரேன். இப்போ வேண்டாம். லாஸ்ட் பீஸில் வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மற்றபடி ஈஸியாக தான் பண்ணிடலாம். அப்பா சமைக்க போகிறாங்க, பார்க்கலாம். மம் செய்ய போகிறாங்கப்பா. ஓகே சாதம் பாரு 5 ரூபாய். இந்த இடத்துல சாஷ்னி ஃபோனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கா, அதான் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. ஃபிஷ் பண்ண வெல்கம் டு சிம்பிளி ஜே. வெறும் சிம்பிளி ஜே தான் சொல்லணும், சரியா? சிம்பிளி ஜே. ஓகே ஓகே. வெல்கம் டு சிம்பிளி ஜே. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி கேபேஜ் கட் பண்ணால் இப்படி அழகழகாக வரும். ஃப்ரைட் ரைஸ் கடையில் போடுற மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிடுங்க. சிக்கன் சுக்கு ஆயிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போடுங்க. ஆனியனும் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஒயிட் பார்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா போட்டிங்கன்னா அது அப்படியே போய் அடியில் கெட்டியாக பிடிச்சிக்கும். ஓகே, இது கூட வேறு ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். டிப்ஸ் எல்லாம் நடுவில் கொடுப்பாரு சண்டே சமையல்னா. கேபேஜ் அதை எப்போவும் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம். ஃப்ரைங் பேன் இருந்தால் அதில் பண்ணுங்கள், எங்ககிட்ட இல்லை, அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். அது மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம், எங்கே நகராது. இன்னும் கூட சொல்லுவீங்களா? பேலன்ஸ் இருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃப்ரை. இப்போ நம்ம தேவையான பொடிஸ் போட்டுடலாமா? ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் சால்ட். அப்புறம் ஓகே. வேறு என்ன இது? அது எப்படி திங்கலாம்? இது தேவையான உப்பு, ஜீரா பவுடர், இதெல்லாம் என்னோட க்யூட் ஜாடி கலெக்ஷன். இவனும் 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 இவன் 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 ரீசெண்டாக வந்தவன். ஓகே. வச்சுருக்க சிக்கன். இந்த கருவேப்பிலை எடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டது. ஸோ அதையும் போட்டிங்கன்னா சிக்கன் சேர்த்து யாரும் தொட மாட்டாங்க வீட்டில். கொஞ்சம் எனக்கு எடுத்து சாப்பிட எதுக்கு போடணும்? இந்த மாதிரி திண்ணி பண்ணாரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சமைக்காதீங்க. சாம்பிள் பார்க்குறேன் 2 பிளேட்டை உள்ளே விட்டுருச்சு. பதம் ஸ்டாப். ஓகே. இந்த திண்ணி பண்ணாரத்துக்கு தேங்க்யூ. ஓகே. இந்த மாதிரி சாதம் வடித்து வச்சுக்கணும் தனியாக. கரண்டி எடுத்துக்கிட்டு அரிசியை உடைக்காமல் போடணும். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கீழே ஊற்றுது வரவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. என்ன சாஷு கொடுப்போம். கரெக்ட். முன்னாடி நான் சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய காரம் வேண்டாம். ஓகே. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மிக்ஸ், ஜென்டல் மிக்ஸ். சாதத்தை உடைக்காம மிக்ஸ். வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. கோ ஃபார் டேஸ்டிங். அங்கே அந்த டேஸ்ட் பாருங்க. இந்த முட்டை சிக்கன் வேணும். இதில் எப்படி இருக்கா டேஸ்ட் பார்க்க. சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக. சால்ட் இந்த மாதிரி லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டா பெட்டர். எஸ். ரைட். சாரங்கள் கொஞ்சம் மறுபடியும் ஜென்டல் மிக்ஸ். அவ்வளவுதான். ரெடி. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இப்போது என் டர்ன். பிளேட்டிங் பண்ணுறது மட்டும். ரொம்ப நாளாக எங்கள் 2 பேருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. இங்கே இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ நாங்களே ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் நல்லாவும் வந்திருந்தது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா செஞ்சு பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சாஷு எப்படி இருக்கு? கேரட்.
ஓ மை காட், செம்மையாக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லாஸ்ட் வரையும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.